கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1263ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சார்ந்த பிராகுவேயின் அருத்தந்தை பீட்டர் அவர்கள் இத்தாலி நாட்டிலே போல்செனா என்ற இடத்திலே திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து இயேசு சொன்ன அதே வார்த்தைகளை எடுத்துரைத்து இது என் உடல் என்று சொன்ன பொழுது அந்த அப்பத்திலிருந்து இரத்தமானது வடிந்தோடி திருப்பலி பீடத்தின் மேல் இருந்த வெள்ளை துணியில் இரத்தம் சிந்தியது. இயேசுவினுடைய உண்மையான பிரசன்னம் அந்த நற்கருணையிலே இருக்கின்றது என்பதை அருத்தந்தை அவர்கள் உணர்ந்தார். தன்னுடைய வாழ்நாளில் இந்த அப்பத்திலே நற்கருணையிலே இயேசுவினுடைய பிரசன்னம் இருக்கின்றதா என்று சிந்தித்து கொண்டிருந்த அவருடைய கேள்விகளுக்கு விடையாக அந்த புதுமை அமைந்தது. அந்த அருத்தந்தை பீட்டர் அவர்கள் உடைந்து உரு கொடுத்தார், பிறரை உருவாக்கினார். அன்பார்ந்தவர்களே, இந்த போல்சேனாவினுடைய அற்புதமானது திருச்சபையாலே அங்கீகரிக்கப்பட்டது. திருத்தந்தை 4ஆம் அர்பன் அவர்கள் 1264ஆம் ஆண்டு இந்த புதுமையினுடைய விளைவாக நம்முடைய திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவதற்கு அழைப்பு கொடுத்தார். அதனுடைய பின்னணியிலே நாம் இந்த கிறிஸ்துவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை இன்றைய நாளிலே கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை திருச்சபையை கட்டி எழுப்புகிறது என்கின்றார் முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாத பர்வர்கள். இந்த நற்கருணை தான் திருச்சபையினுடைய அடித்தளமும் ஆணிவேரும் முழுமையுமாக இருக்கின்றது என்கின்றார் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள். இன்றைக்கு நற்கருணையே கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு. இந்த நற்கருணை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உடைபடவும் உடைந்து உருவாக்கவும் உருவாகி பிறரை உருவாக்கவும் அழைப்பு தருகின்றது. என்பார்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் நமக்கு இத்தகைய ஒரு அழைப்பை தான் தருகின்றது. இந்த உடைந்து உருவாக்க என்னும் இந்த இறை சிந்தனையை இன்னும் ஆழப்படுத்த இன்றைய இறை வார்த்தையின் பின்னணியிலே இயேசுவினுடைய 4 செயல்களை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றார். இந்த நிகழ்வானது இயேசு நற்கருணை ஏற்படுத்திய பெரிய வியாழனின் நிகழ்வோடு ஒப்பிடப்படுகிறது. இந்த 2 நிகழ்விலும் நாம் இயேசுவினுடைய 4 செயல்கள் ஒரே மாதிரியாக இருப்பதை பார்க்கின்றோம். இயேசு நற்கருணை ஏற்படுத்திய போது இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அவர் அப்பத்தை எடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுக்கின்றார். எடுத்தல் முதல் செயல். இரண்டாவதாக அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு அண்ணாந்து பார்த்து அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அண்ணாந்து பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறி அவற்றின் மேல் ஆசி கூறுகின்றார். நன்றி செலுத்துதல் இரண்டாவது செயல். மூன்றாவதாக அதை உடைக்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்திலும் சரி, இயேசுவினுடைய இந்த புதுமையிலும் சரி, அவர் அப்பத்தை உடைக்கின்றார். உடைபட மூன்றாவது செயல். இறுதியாக இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சீடர்களிடம் பகிர்ந்தளிக்கின்றார். இங்கும் சீடர்களிடம் கொடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பரிமாற சொல்லுகின்றார். பகிர்ந்தளித்தல் 4வது செயல். ஆக எடுத்தல், நன்றி செலுத்துதல், உடைத்தல் மற்றும் பரிமாறுதல், பகிர்ந்தளித்தல் இயேசுவினுடைய 4 செயலாக இருக்கின்றது. அன்பார்களே, இந்த 4 செயலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அழைப்பை நினைவுபடுத்துகின்றது. இந்த கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உடைந்து உருவாக்கி பிறரை உருவாக்குவதற்கான அழைப்பு என்பதை நினைவுபடுத்துகின்றது. முதலாவதாக எடுத்தல். இயேசு அப்பத்தை எடுத்தார்.
இயேசு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்தார். இந்த எடுத்தல் நாம் நம்முடைய அழைப்பை உணர்வதற்கு அழைப்பு தருகின்றது. இயேசு அழைக்கின்றார். இயேசு எவ்வாறு சாதாரண எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய 5 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்தாரோ, எவ்வாறு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்தாரோ, இவை எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய சாதாரண பொருட்களாகும். இயேசு இவற்றை எடுத்து பகிர்ந்தளிக்கின்றார். ஆக இயேசு சாதாரண நம்மை அழைக்கின்றார் என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலும் சீடர்களை அழைத்த போது வரி தண்டுபவர்களையும் மீனவர்களையும் அழைத்தார். பழைய ஏற்பாட்டிலே இறைவன் ஆடு மேய்த்தவர்களையும் பாவிகளையும் அழைத்தார். இன்றைக்கு நாமும் இந்த இயேசுவால் அழைப்பு பெறுகின்றோம். இயேசு நேர்மையானவர்களை, நீதிமான்களை தேடி செல்லவில்லை. அவர் சாதாரண மக்களை அழைத்தார், பாவிகளை அழைத்தார். எவ்வாறு இயேசு சாதாரண அப்பத்தை எடுத்தாரோ அதே போல சாதாரண மனிதர்களை அழைத்தார். என்று நம்மையும் அழைக்கின்றார். இன்றைக்கு நாம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மை அழைக்கின்றார் என்பதை முதலாவதாக நாம் உணர வேண்டும். இதுதான் நற்கருணை நமக்கு தருகின்ற முதல் அழைப்பாக இருக்கின்றது. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்கின்றார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கின்றார், நம்மை அவர் எடுத்திருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய அழைப்பை உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் கொடுத்த நம்முடைய திறமைகளை உணர வேண்டும். அந்த திறமைகள் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் சாதாரண திறமைகளாக, சாதாரண குணங்களாக, சாதாரண வாழ்வாக்க நமக்கு இறைவன் எத்தகைய ஒரு வாழ்வை கொடுத்திருக்கின்றாரோ அதை ஏற்றுக்கொள்ள, எடுத்துக்கொள்ள இன்றைய நாளிலே நாம் அழைப்பு பெறுகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, எனக்கு இயேசு அவனைப் போல அவளைப் போல ஒரு பெரிய வாழ்வை கொடுக்கவில்லை, பெரிய வீட்டை கொடுக்கவில்லை என்று நாம் எண்ணாமல், பணத்தை கொடுக்கவில்லை, பொருட்களை கொடுக்கவில்லை, சொத்தை கொடுக்கவில்லை என்று எண்ணாமல், எனக்கு கொடுத்த இந்த வாழ்வை, எனக்கு கொடுத்த மனிதர்களை, உறவுகளை, எனக்கு கொடுத்த பொருட்களை, எனக்கு கொடுத்த குணங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு நாம் அழைப்பு பெறுகின்றோம். இரண்டாவதாக நன்றி செலுத்துதல். இயேசு தான் பெற்ற அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் 5 அப்பங்களையும் மீன்களையும் கடவுளிடம் அர்ப்பணித்து நன்றி செலுத்துகின்றார். அதை இறைவனுடைய ஆசீருக்கு உட்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, தெசலோனியருக்கு எழுதிய திருமுகத்திலே, நீங்கள் எல்லா நேரங்களிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று பவுலடிகளார் குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். நாம் பெற்ற இந்த அழைப்புக்கு, நான் இந்த நிலையில் இருந்தாலும், பாவியாக இருந்தாலும், இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார். இறைவன் எனக்கு இந்த குணத்தை, இந்த திறமையை, இந்த வாழ்வை, இந்த உறவை, இந்த உடைமைகளை கொடுத்திருக்கின்றார் என்பதை நினைத்து நாம் நன்றி கூற வேண்டும். இந்த பெற்ற அழைப்புக்கு நன்றி கூற அழைப்பு பெறுகின்றோம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலேயே எத்தனையோ பேர் உண்ண உணவின்றி, உடுத்த உடையின்றி, நல்ல உறவின்றி, திருமணம் ஆகாமல், குழந்தைகள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது இறைவன் யாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற ஒரு உணர்வோடு இறைவனுக்கு நன்றி கூற அழைப்பு பெறுகின்றோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தந்தையோடு இருந்த உறவில் அவருக்கு நன்றி செலுத்தினார். அவர் செய்கின்ற ஒவ்வொரு புதுமையையும் தந்தைக்கு உட்படுத்தி, நன்றி செலுத்தி அதை இறையாசிற்கு உட்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த நற்கருணை நமக்கு தருகின்ற இரண்டாவது அழைப்பு நன்றி கூற வேண்டும். பெற்ற கொடைகளை ஏற்றுக்கொண்டு அதற்காக நன்றி கூறுவதற்கு நாம் அழைப்பு பெறுகின்றோம். மூன்றாவதாக இயேசு அப்பத்தை பிட்டார். இது உடைப்படுவதற்கு அழைப்பு தருகின்றது. இயேசு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை அப்படியே கொடுக்கவில்லை, அதை பிடுகின்றார். இது உடைப்படுவதற்கான அழைப்பு, தியாகத்திற்கான அழைப்பு, மன்னிப்பதற்கான அழைப்பு, கீழ்ப்படிதலுக்கான அழைப்பு, தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ்வதற்கான அழைப்பு. என்பார்களே, இயேசு இவ்வாறாக வாழ்ந்தார்.
இயேசு தியாகம் செய்தார். தன்னுடைய இறை நிலையிலிருந்து மனித நிலைக்கு அவர் வந்தார். தன் உயிரையே சிலுவையில் தியாகம் செய்தார். இயேசு உடைப்பட்டார். இயேசு உடைப்பட்டது உருவாக்குவதற்கு, மற்றவரை உருவாக்குவதற்கு. இன்றைக்கு நற்கருணை உடைப்பட்டது மற்றவரை உருவாக்குவதற்காக. இன்றைக்கு நாமும் இறை அழைப்பை பெற்றது. இந்த இறை அழைப்புக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தியது நாம் உடைப்படுவதற்காக. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தியாக உணர்வோடு வாழ்வதற்காக, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி என்ற பண்போடு வாழ்வதற்காக நாம் உடைப்பட்டால்தான் பிறரை உருவாக்க இயலும். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை உடைப்பட்டது, நாமும் உடைப்பட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் அழைப்பை நமக்கு தருகின்றது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நாம் சற்று விட்டு கொடுப்போம், அதுதான் உடைப்படுவது. நம்முடைய நேரங்களை நாம் பிறருக்காக சற்று தியாகம் செய்வோம், அதுதான் உடைப்படுவது. நம்முடைய கணவருக்காக, மனைவிக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக நம்முடைய நிலையிலிருந்து சற்று கீழிறங்கி வருவோம், அதுதான் உடைப்படுவது. ஆக இன்றைக்கு உடைப்படுபவர்களாக மாறுவதற்கு நாம் அழைப்பு பெறுகின்றோம். யோவான் நற்செய்தி 12:24 கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த பலனை தரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நாம் உடைப்படுபவர்களாக மாற வேண்டும். 4வதாக இயேசு பரிமாறினார், பகிர்ந்தளித்தார். இன்றைக்கு நாமும் உடைப்பட்டு பகிர்ந்தளிக்க, பிறரை உருவாக்குவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இயேசுவினுடைய தியாகம் நாம் ஒவ்வொருவரும் மீட்பை பெற வேண்டும் என்பதற்காக. இயேசுவினுடைய இந்த நற்கருணை கையளிப்பு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் இயேசுவை பெறுவதற்காக. நற்கருணை அன்பின் அடையாளம், நற்கருணை இயேசுவினுடைய தியாகத்தின் அடையாளம், நற்கருணை முழுமையான இறை பிரசன்னம். இந்த நற்கருணை நம்முடைய ஆன்மாவின் விருந்து. இந்த நற்கருணை நமக்கு இறைவன் கொடுத்த அந்த கொடை. இன்றைக்கு இந்த கொடை எவ்வாறு நம் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றதோ அவ்வாறாகவே நாமும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். நாம் உடைப்பட்டு உருவானதை மற்றவரை உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சிறு தியாகம், நம்முடைய சிறு கையளிப்பு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு தருணங்கள் மற்றவரை உருவாக்க வேண்டும். மற்றவரை இந்த கிறிஸ்துவை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். மற்றவர்கள் இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை பெறுவதற்கு வழியாக அமைய வேண்டும். பார்வர்களே, இதுதான் இந்த கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா நமக்கு தருகின்ற அழைப்பாக இருக்கின்றது. இறை அழைப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள, எடுத்துக்கொள்ள அழைப்பு பெறுகின்றோம். அந்த அழைப்பிற்காக நன்றி கூறுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இறை அழைப்பை நினைத்து நாம் ஒவ்வொருவரும் உடைபடவும் பிறரை உருவாக்கவும் அழைப்பு பெறுகின்றோம். இயேசுவினுடைய இந்த 4 செயல்களும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் உடைந்து பிறரை உருவாக்குவதற்கு, கிறிஸ்தவ வாழ்வை முழுவதுமாக அர்த்தமுள்ள வகையிலே வாழ்வதற்கு அழைப்பு தருகின்றது. இன்றைக்கு அத்தகையோராய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். நற்கருணையின் வழியாய் நாம் எதை பெறுகின்றோமோ அதுவாகவே மாறுகின்றோம் என்கின்றார் புனித அகஸ்தீன் அவர்கள். என்பார்வரை, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நற்கருணையை பெறுகின்ற பொழுது இயேசுவாகவே மாறுகின்றோம். ஆக இன்றைக்கு இயேசு உடைப்பட்டது போல, நற்கருணை உடைப்பட்டது போல நாம் உடைபடுவோம், உருவாக்குவதற்கு, பிறரை உருவாக்குவதற்கு. எனவே இன்றைக்கு நற்கருணை இந்த மேலான அழைப்பை ஏற்று நாமும் நற்கருணையின் வழியிலே வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.